ஆட்டிசம், டிஸ்லெக்ஸியா இதை பற்றிலாம் அவேர்னஸே கிடையாது. மேக்ஸில் வீக்காக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தா பேங்க்கில் ஒரு மேனேஜராக உட்காந்துருப்பாங்க. அவன் ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்கான். குகேஷ் மாதிரி பசங்கள்லாம் வரும்போது அவன் இன்னும் ஸ்கூலே போகலை, கட் பண்ணிட்டு தான் இப்போ நவ் ஹி இஸ் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ ஸ்கூல் தேவையில்லைன்ற கான்செப்ட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற காலம் இது. மனித மூளைக்குள்ளே வந்து ஏஐ சிப் பொருத்திடலாம். கண்டிப்பாக இது ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஈவன் இப்போ இலான் மஸ்க்லாம் கூட நியூரோ லிங்க்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. வணக்கம் நண்பர்களே, மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்முடைய சேனலில் நிறைய வந்திருக்கு. அந்த வகையில் துறை சார்ந்த ஆகச்சிறந்த ஆளுமைகளை நம்முடைய சேனல் வழியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று ஸ்ரீ நர்வ் கிளினிக் டாக்டர் எஸ்என் கார்த்திக், மூளை நரம்பியல் நிபுணர், மூளை முதுகுத்தண்டு மற்றும் மூளை நரம்பியல் சம்பந்தமான நிபுணத்துவம் பெற்றவர். சாருடைய கிளினிக் 5 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னென்ன வகையிலெல்லாம் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அது உபயோகமாக இருக்கிறது என்பதை சார்ட்டே கேட்டு தெரிஞ்சோம். சார் வணக்கம் சார். எங்கள் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்க சம்மந்ததுக்காக மிக்க நன்றி. உங்களுடைய கிளினிக் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக மூளை அப்படிங்கிறது தலைமைச் செயலகம் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரியேட் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு புத்தகமே எழுதியிருப்பாங்க. மனித வளம், அந்த மூளையை வச்சு தான் அந்த மனித வளத்தை இது பண்ணுறாங்க. இந்த இன்றைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சவாலை முதல்ல நான் கேட்குறேன். இந்த அடிக்ட் டு ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ், இது எதனால் இவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க, அதெல்லாம் மீண்டு வர முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, இதை பற்றி சொல்ல முடியுமா டாக்டர்? இன்றைய சூழலில் இது ஒரு முக்கியமான கேள்வி தான் சார். அஃப்கோர்ஸ் மூளை சம்பந்தமான வியாதிகள் வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன அந்த தசைகள், நரம்புகள், அந்த அதில் ஏற்படுற கோளாறுகள்னால் வரக்கூடிய நோய்கள். இன்னொன்று வந்து கோளாறுகள் எதுவும் இருக்காது, சில கெமிக்கல் சேஞ்சஸ் மூளையில், இந்த டோபமின், செரட்டோனின், அஸ்டைல்கோலின், சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அதில் ஏற்படுற ரசாயன மாற்றங்கள்னாலையும் மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் ஒரு நோயாக வெளிப்படும். ஓகே. ஸோ நம்ம பொதுவாகவே மூளையை எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே பார்ப்போம், சைக்காட்ரி, நியூராலஜி. ஓகே. சைக்காட்ரி அண்ட் நியூராலஜி ரெண்டுமே பிரெயின் தான். ரைட். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ட்வின் பிரதர்ஸ் மாதிரி தான். இப்போது இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் நம்ம பொதுவாக பார்க்குறோம். நிறைய மூளை சம்பந்தமான நோய்கள் பார்க்கும்போது பார்க்கின்சன்ஸ்னு பார்க்குறோம். அதில் டோபமின் வந்து கம்மியாகிறதுனால பார்க்கின்சன்ஸ் நோய் வருது. ஓகே. இப்போ இந்த டோபமினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஏதாவது ஹாப்பியாக இருக்கும்போதோ, ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் விழுது, ஹாப்பியாகிடும். ஓகே. அப்போ டோபமின் சுரக்கும் நம்ம மூளை. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களில் நம்ம இன்பம் கொடுக்கும்போது டோபமின் சுரக்கும். டோபமின் கம்மியாகும்போது அந்த இன்பம் குறையும். திரும்ப நம்ம பிரெயின் வந்து இன்பத்தை நோக்கி திரும்ப எதிர்பார்க்கும். இதே தான் நம்ம ஃபோனில் பண்ணுறோம். ரைட் 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 ரைட். ஃபோன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, தெரிஞ்சுக்குது, அதே திரும்ப காட்டுது. ஓகே. அதே நம்ம பிரெயின் வந்து பார்க்க தோணுது. ஓகே. எவ்வளோ தான் நம்ம மூடி கீழே வச்சாலும் அது திரும்ப திரும்ப பார்க்குற அந்த கிரேவிங் வரும். ரைட். அந்த கிரேவிங் வந்து இந்த டோபமின் தான் கொடுக்குது. ஓகே. இந்த கிரேவிங் ஃபோனாக இருக்கட்டும், ஓகே, ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஓகே, ட்ரக்ஸாக இருக்கட்டும், ரைட், காஃபியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கிரேவிங் பேசிஸில் தான் ஓடுது. ஓகே. இதுக்கு வந்து மூளையில் ஒரு அமிக்டலா, லிம்பிக் சிஸ்டம் சொல்லுவோம். இது வந்து பிரதான பிரெயின். ஓகே. நியோ கார்டெக்ஸ்னால் நியூ பிரெயின்ஸ். ஓகே. மனிதனுக்கு உள்ளது. ஓகே. பிரதான பிரெயின் அமிக்டலா, லிம்பிக் சிஸ்டம்லாம் எல்லா அனிமல்ஸுக்குமே இருக்கும். ஓகே. அனிமல்ஸ் எல்லாமே வந்து அது பேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. அனிமல் அண்ட் ஹியூமன், இதுக்கு டிஃப்ரென்ஸே வந்து அந்த நியூ பிரெயின். இந்த நியூ பிரெயின் கண்ட்ரோலில் தான் இந்த பழைய பிரெயின் இருக்கும். ஓகே. ஓகே. லிம்பிக் சிஸ்டம் இருக்கும். இந்த நியூ பிரெயின் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதிகமாகிடும். இப்போ ஆல்கஹாலிக் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்களும் நானும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எடுத்துக்கிறோம்.
நெக்ஸ்ட் டைம் யாரோ ஆஃபர் பண்ணும்போது நியூ பிரெயின் என்ன சொன்னால் வேணாம் தேவையில்லை இது எதுக்கு, இது சோஷியலி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அது நல்லது கிடையாது, ஸ்டேட்டஸில் நம்ம எங்கேயோ இருக்கோம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லும் நியூ பிரெயின். ஓகே, அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ரைட். பட் சொல்லலை, ஓகே, என்ன இருக்குது இது எல்லாரும் தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஹேபிட்டாக மாறிடும். அதான் டாக்டர் நிறைய இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக் அனிமல் பிரெயின் வந்து ஒர்க் ஆகாது. அது ஆல்கஹாலுடைய வேலைகள் அப்படி எதுவும் இருக்குமா? ஆல்கஹால் வந்து அந்த பேசிக் லிம்பிக் சிஸ்டத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க டோபமைன் சுரக்கிறது வந்து இன்பம், நமக்கு எஸ்டசி உச்சக்கட்ட இன்பத்தில் அந்த டோபமைன் சுரக்குது அப்படின்ட்டு. ஸோ முதல் காதல் அப்படின்னு வரும் சிலவங்களுக்கு, முதல்ல ஒரு டோபமைன் டோபமைன் தான் இல்லையா? அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க திரும்ப திரும்ப வராது, திரும்ப வராது. ஒரு ஸ்டேஜில் டோபமைன் குறைஞ்சிடும். எஸ் எஸ், அதான் அது குறையுது. ஆனால் ஆல்கஹால் கூட்டி விடுது அப்படிங்கிறதுல தான் என்ன அது அந்த ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டோபமைன் கூட தேவையில்லை அவங்களுக்கு. தேவையில்லை. ஆல்கஹால் கொடுக்குற இதே போதும், பிரெயினுக்கு அது செட் ஆகிடும். அந்த பாட்டில் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து போதை. டாக்டர், உங்கள் மருத்துவமனையில் என்னென்ன சிகிச்சைகளுக்கெல்லாம் நீங்கள் இது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய 2 வகையில் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அது சிறு வயதில் யங்கர் ஸ்டேஜ் அவங்களுக்கு ஏற்படுற மூளையில் ஏற்படுற பாதிப்புகள். உதாரணத்துக்கு படிக்கிறதுலையோ கற்றுக்கிறதுலையோ ஒரு லாங்குவேஜை ஸ்பீக் அண்ட் ரைட், இதில் அவங்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள் இருக்கு இல்லையா? இதை சரி செய்யக்கூடியதாக இருக்கா? இந்த மாற்றங்கள் ஏன் வருது? அவங்களுக்கு குறைபாடுகள் ஏன் வருது? இப்போது நிறைய அவேர்னஸ் பேரண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. நியூ ஏஜ் மேபி இன்டர்நெட் அதெல்லாம்னால. முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. இந்த ஆட்டிசம், டிஸ்லெக்ஸியா இதை பற்றிலாம் அவேர்னஸே கிடையாது. கொஞ்சம் மந்தமாக இருக்கான் டாக்டர்னு சொல்லுவாங்க, மேக்ஸில் வீக்காக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து பார்த்தா பேங்க்கில் ஒரு மேனேஜராக உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. 5வது வயசுலேயே அவன் வந்து 100 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா அந்த சட்டில் டிஃப்ரென்சஸ்லாம் தெரிய வந்துடுது. ஓகே 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 இப்போது நீங்கள் இந்த டிஸ்லெக்ஸியான்றது வந்து படிக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஏற்படுற சிரமங்கள். சிலருக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிரெயினில் எப்படின்னா நம்ம விஷன் பார்க்கும், ஓகே, அதை அந்த சவுண்டுக்கும் அந்த பார்க்குற எழுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த அதுதான் அந்த சவுண்டுன்றது பிரெயின் பதிஞ்சிருக்கும், முன்னாடியே பதிஞ்சிருக்கும். இந்த டிஸ்லெக்ஸியா இருக்கவங்களுக்கு இந்த ஏன்ற இது வந்து அந்த சவுண்டை தான் கொடுக்குன்றது தெரியாது. அந்த விஷனில் அவங்களுக்கு ஏ தெரியும், ஏ வந்து ஏ சவுண்டு மேக் பண்ணுங்கிறது உச்சரிப்பு கிடையாது. அந்த விஷன் பார்க்குறதையும் அவங்க காதால் கேட்டதையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஏரியாஸ் இருக்காது, கனெக்ஷன்ஸ். இது 2 கனெக்ஷன். விஷன் ஏரியா வேறு, லாங்குவேஜ் ஏரியா வேறு, ஹியரிங் ஏரியா வேறு. பிரெயினில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குது. இந்த கனெக்ஷன்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டி வரும். அதை அவங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய டெஃபினெட்லி இப்போது அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்போ போர்டில் எழுதி போடுறது பதிலாக கையில் எழுதணும். இது வந்து டாக்டைல் ஸ்டிமுலை. சென்சரி ஏன்னு இதில் எழுதணுன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஓ இதுதான் ஏ அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இது வந்து இப்படி தான் போகணுன்னு கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க போர்டில் எழுதி போட்டாலும் கற்றுப்பாங்க. பட் இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அவன் 5ஆவதுல கற்றுப்பான், இவங்க வந்து 10ஆவதுல கற்றுப்பாங்க. அந்த மாதிரி இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் கன்சியூஷன். அந்த கனெக்ஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் இப்போ இந்த நீங்கள் சார் சொல்கிற மாதிரி சிறு வயதில் இன்னும் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தசைகள், முதுகுத்தண்டு, இதில் எல்லாம் மூளையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுகளில் வந்து மாற்றங்கள் வருதா? அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கா? அது பிறக்கும் போதே சில மாற்றங்கள், ஆக்சிஜன் கம்மியாக போச்சு, இல்லை குழந்தைகள ப்ளீடிங் எதுவும் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நடக்கிற கஷ்டம், செயல்திறன், அதாவது குழந்தை பிறந்து ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 மாதத்தில் உட்காரணும், கழுத்து நிற்கணும், 6 மாதத்துல உட்காரணும், குப்புற போடணும், படுக்கணும், அப்புறம் நிற்கணும், அப்புறம் வாக்கிங். இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஒவ்வொரு ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ். இந்த மைல் ஸ்டோன்ஸில் சில குழந்தைங்களுக்கு டிலே ஆகலாம், முன்ன பின்ன ஒரு 3 months 6 months லேட்டர் ஆன் தே கேட்ச் அப். ரொம்ப டிலே ஆகுது, இப்போது நடக்கிறதே இன்னும் வரல, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா சம் ப்ராப்ளம் இஸ் தேர். அதில் தான் அந்த இது இருக்குது. ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிறது அது அந்த மைல் ஸ்டோன்ஸ் அந்தந்த மந்த்ஸில் வந்துடும். குழப்பம் அல்லது அவங்களுடைய
கவனம் திசை திரும்புது அப்படின்னு சிலவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அட்டென்ஷன் இதாவது டிஸ்ஓரியன்டேஷன், அதாவது அந்த திசை மாறுது அவங்க குழந்தைகளுக்கு. கல்வி கற்கிற வயதுன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க நினைப்போகிறா வேறு எங்கேயோ இருக்குது. அவங்களால அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. சிலவங்க அதை வந்து இன்டென்ஷனாக பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு நல்லதோ கெட்டது நடந்திருக்குமோ அதை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு. எப்போவுமே அவங்களுக்கு சிலவங்களுக்கு அப்படி இருக்கும், அட்டென்ஷன் வராது, ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, என்னால் கிளாஸ் ரூமில் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க? இதுவுமே அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் தான் சொன்னேன், செரட்டோனின், அசிடைல்கோலின், அந்த இதில் சம் ரெஸ்பான்சஸ் இல்லை கொஞ்சம் குறைபாடுல அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் நியோ கார்டெக்ஸ்க்கும் இந்த லிம்பிக் சிஸ்டம்க்கும் கனெக்ஷன்ஸ் இருக்காது. அந்த கனெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போது நம்ம ஒரு பொருள் இருக்குது இங்கே வச்சுருக்கோம், அது நம்ம எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஏரியா ஆஃப் பிரெயின் சொல்லும், எடுன்னு சொல்லி இன்னொரு ஏரியா. ஏன்னா ரெட் எல்லோவாக இருக்குது, அது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், பண்ணாத இந்த இடத்துல போய் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். இதில் டிஸ்கனெக்ஷன் இருக்கும்போது அவங்க ஒரு பொருளை எடுப்பாங்க, அப்புறம் தூக்கி போடுவாங்க, இன்னொரு பொருளை எடுப்பாங்க, தூக்கி போடுவாங்க, சரியாகவும் பார்க்க மாட்டாங்க. நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கிற குழந்தை ஒரு பொருளை எடுத்து கொஞ்சம் நேரம் பார்க்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும், வாயில் வச்சு பார்த்துக்கும். அந்த அட்டென்ஷன் வந்து ஸ்பேன் வந்து குறையும். இது பிரெயினோட அவங்களோட செயல்பாடே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்வலி தே க்ரோ அவுட். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்லாம் குறைஞ்சிரும், அட்டென்ஷன் பேனும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒன்ஸ் தே டெவலப் சம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், சம் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு மாறிடும். இல்லை ரொம்ப நாள் அடல்ட் ஆல்மோஸ்ட் 10 years 12 years ஆச்சு அப்போவும் இருக்குது அப்படின்னா தே நீட் ஸ்பெசிஃபிக் ஏதாவது தெரப்பி, இந்த நியூரோ சைக்கலாஜிக்கல் தெரப்பி இல்லை மெடிக்கேஷன்ஸ் மூலமாகவோ அதை அட்டென்ஷனை கொண்டு வரலாம். தேர்வுகள் நடக்கிறது அப்போது ஞாபக சக்தி ஃபேர்னஸ்னால ஞாபக சக்தியை மெமரி அவங்களுக்கு இழந்து போகிறோம். ஏன்னா டெம்பரரியாக தான் அவங்க அந்த ஒரு தேர்வு குறித்து எக்ஸாம் குறித்த ஒரு பயம் வந்துடுது, ஞாபகத்தில் வச்சுக்கிறதுலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் சிஸ்டமே படித்ததை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். அதில் இவ்வளோ டிஃபரெண்ட் வருது. ஃபஸ்ட் ரேங்க்னு ஒருத்தர் எடுத்துடுறாரு, அது என்ன காரணத்தினால ஒரு ஹெரிடிக், அதில் அந்த மரபு சார்ந்த இது ஜெனடிக் மெமரியை வந்து ஜெனட்டிக்கான்னு கேட்குறீங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இது சமூக சூழலில் வளர்கிறவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும், மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கம்மியாக இருக்குது. அது மாதிரி எதுவும் கண்டிப்பாக ஜெனட்டிக்ஸ் வந்து மெமரியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பூஸ்ட் கொடுக்கும். ஒரு ஸ்டெப் அவங்கள மேலே வச்சுருக்கோம். பட் அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். பின்தங்கி இருந்தவங்க அந்த லெவலுக்கும் ரீச் ஆகலாம். அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம், அவங்க எஃபர்ட் மூலமாக தான் போக முடியும். பட் டெஃபினட்டாக கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் டஸ் அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. அது இருக்கும். பட் அதுக்காக எல்லாருமே வந்து அந்த ஸ்கில்ல தான், படிக்கிற ஸ்கில்ல தான் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வேறு ஸ்கில்ல வேற எங்கேயோ இருப்பாங்க. இவர் வந்து வேறு ஸ்கில்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில், சோஷியல் ஸ்கில்ல 2 ஸ்டெப் அவரோட அதிகமாக இருப்பாங்க. ஒருத்தரோட என்ன சொல்கிறது, கிளாஸ் மார்க்கை வச்சோ இது பண்ண முடியாது, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் சிஸ்டமில் வந்து ஸ்கூலில் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், ரேங்க் எடுக்கிறான்னு வச்சு தான் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறோம். அவன் ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்கான், செஸ்ஸில் சூப்பராக இருக்கான், மேபி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. குகேஷ் மாதிரி பசங்கள்லாம் வரும்போது அவன் இன்னும் ஸ்கூலே போகலை, கட் பண்ணிட்டு தான் ஸோ நவ் ஹி இஸ் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ ஸ்கூல் தேவையில்லைன்ற கான்செப்ட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறாங்க இல்லையா, உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து பள்ளி இறுதி வகுப்பெல்லாம் முடிக்கலை, ஆனால் வேர்ல்டு டாப் மோஸ்ட் அந்த நம்பர் 1 தே நோ வாட் டு டூ, தே சோஸ் தேர் பாத், அதில் போனாங்க. இப்படி தான் போகணுன்னு நினச்சோன்னா அப்போ நம்ம கஷ்டப்பட தான் செய்யணும். ஏன்னா எப்படியும் நமக்கு முன்னாடி 2 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அறிவுத்திறனுக்கும் அந்த மரபு சார்ந்த அந்த மரபணு சார்ந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் நல்லா இருக்குன்னா அவருக்கு ஜெனட்டிக்காக அவருக்கு நல்லா இருக்குன்னு தான் நல்லா இருக்கும், அந்த ஜீன் நல்லா இருக்குது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வருமா, ஒரு பெரிய தலைவர் குவாலிட்டி? அதுக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் கிடையாது, அதுக்கு வந்து ஹவு யூ சோஷியல் ஸ்கில்ஸ், ஹவு யூ இன்டராக்ட் வித் பீப்புள், எப்படி நம்ம மற்றவங்களை கவர் பண்ணுறோம், அதில் தான் இருக்கும். அதில் தான் வரும். அவர் படிப்பில் 0வாக இருக்கலாம், ஓகே, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். ஒரு சென்னையில் அந்த கிழக்கு கிடக்கிறச்சில் ஈசிஆரில் ஒரு 12 வகையான குறைபாடுகள், உடல் குறைபாடுகளுக்கு ஒரு மருத்துவமனை மத்திய அரசோட இது இருக்குது. அந்த 12 விதமான குறைபாடுகளும் காக்கிறது, கை கால் சரியாக மேய்க்காமல் போகிறது, அவங்க ஏதோ ஒன்று பற்றிக்கிட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கும் மூளை சம்பந்தம், மூளை தான் காரணமாக இருக்குமா இல்லை வேறு எதுவும் காரணம்? நீங்கள் எந்த இது
சயின்டிஃபிக் இது நினைக்கிறேன் மேபி. ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து எப்படின்னா we deal with diseases as a neurologist. ரிசர்ச் சென்டர்ஸ் எப்படின்னா டிசீஸ் மட்டும் கிடையாது, நார்மல் செயல்திறன் எப்படி இருக்குது ஆராய்ச்சி பண்ணுறது அதில் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த மூமெண்ட்ஸு, ஸ்பெசிஃபிக்காக மசில் டிசீசஸ்ஸு, ஸ்பெசிஃபிக்காக ஜெனட்டிக் டிசீசஸ் என்னென்ன அந்த டைப் ஆஃப் ரிசர்ச்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க. we don't deal with researchers. நம்ம வந்து டிசீஸ் கண்டிஷன் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. எதனால் அந்த உங்கள்கிட்ட அதை கேட்டேன் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கை கால்கள் இயங்குறதுலேயே பிரச்சனை இருக்குது. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதே அந்த சிபி சைல்டு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து குழந்தைகளே ஏற்பட்ட மூளையில் ஏற்படுற வியாதி. ஒன்று போலியோவாக இருக்கலாம், அது முதல் தண்டில் ஏற்படுறது, இல்லை சிபி சைல்டு வந்து பிரெயினில் ஏற்படுறது. இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது. ஓகே. ஜெனட்டிக்காகவும் சில வியாதிகள் இருக்குது. அதெல்லாம் வந்து மோட்டார் ஸ்கில்ஸை குறைக்கும். மோட்டார் ஸ்கில்ஸை குறைக்குது. ஈவன் மசில் டிசீஸ் வந்து மோட்டார் ஸ்கில்ஸை குறைக்கும். ரைட் ரைட். அதுவே இதாகும். ரைட் டாக்டர், ஆரம்ப காலத்தில் மனிதன் தோன்றி ஒரு 150 வருஷம் ஒரு இது காக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்கிறாங்க. அப்போ இருந்த மூளையோட அளவுக்கும் இப்போ அது ஸ்ட்ரிங்கிங் அளவு குறைஞ்சிருச்சா, எடை குறைஞ்சிருச்சா, அப்படி ஒரு செய்திகள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? கண்டிப்பாக மூளையோட சைஸ் அண்ட் வெயிட் வந்து முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. இப்போது நியாண்டர்தல் ஒரு 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான், ஹோமோ சேப்பியன்ஸ். அந்த 8 ஸ்பீசிஸில் எடுத்திங்க நியாண்டர்தலோட பிரெயின் தான் பெருசாக இருந்தது, தலை மண்டோட பெருசாக இருந்தது. பட் அவங்க சர்வை பண்ணலை. ஸோ பெரிய மூளை இருந்தால் கெட்டிக்காரன்லாம் கிடையாது. பெரிய மூளை, பெரிய மூளையோட அளவு பொறுத்து வெயிட் வச்சு கிடையாது. மூளையில் கன்வல்யூஷன்ஸ் இருக்கும், சுருக்கங்கள் இருக்கும். அதோட சர்ஃபேஸ் ஏரியா, இப்போது சுருக்கங்கள் என்ன பண்ணுவோன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டும். ரவுண்ட் பாலுக்கும் பிரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஹோல்ஸு சர்ஃபேஸ் ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கூடுது. அப்படின்னா நிறைய சுருக்கங்கள், வேலிஸ் அண்ட் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா பிரெயினோட நியூரான்ஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ பிரெயின் வந்து ரீஃபைன் ஆக ஆக கண்டிப்பாக அதோட அளவு குறைய தான் செய்யும், வெயிட்டும் குறைய தான் செய்யும். அதுக்காக அது வந்து ஸ்மார்ட் இல்லைன்னா, ஸ்மார்ட் ஆக ஆக பிரெயின் சின்னதாக ஒரு ஸ்டேஜில். ஓகே. அதான் ஏஐ தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற காலம் இது. இப்போ நான் ஒரு பொதுவெளியில் டொமைனில் பார்க்குறேன், மனித மூளைக்குள்ளே வந்து ஏஐ சிப் பொருத்திடலாம், அதை வச்சு சில ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு மின் அதிர்வுன்னு சொல்கிறாங்களே எலக்ட்ரிக் ஷோ, அந்த இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இது சாத்தியமாங்கிறது பரிசோதனை அளவில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அது சாத்தியமாக நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக இது ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஈவன் இப்போ இலான் மஸ்க்லாம் கூட நியூரோ லிங்க்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ நியூரோலஜிஸ்ட் நாங்கள் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நடக்க முடியல, ஸ்பைன் இன்ஜுரிலாம் இருக்குது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைன் போயிடுச்சு, நடக்க முடியல அப்படின்னா அந்த நியூரோ லிங்க்கை வச்சு பிரெயினையும் ஸ்பைனையும் கனெக்ட் பண்ணலாம். மறுபடியும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு நிறைய போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய வரவும் செஞ்சிருச்சு. சில ரீஹேப் இதிலெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும். பட் ஃபுல் ரீஃபைன் ஆகலை, ஃபுல்லாக அது வந்து வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரெயினே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான், பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அண்ட் இன்னமும் நமக்கு வந்து பிரெயின் பற்றி ஃபுல்லாக அதோட செயல்பாடுகள் நமக்கு தெரியாது. என்ன ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரெயினுக்கு வந்து தான் எப்படி செயல்படுறோன்றதே தெரியாது. மூளைக்கே அது எப்படி செயல்படுதுன்னு தெரியாது. அதோ இருக்குது, அது செயல்படுது, ஃபங்க்ஷனிங் ஆகுது, தானாக செயலாகுது. எப்படி அது எப்படி செயல்படுதுன்றது அதுக்கு தெரியாது. செயல் ஆகிட்டு இருக்குது, கான்ஷியஸாக இருக்குது, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் அது ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுதுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த இயங்கும் போது இன்னமும் ஒரு மறைபொருளாக தான் இருக்குது. நிறைய எப்படி யூனிவர்ஸ் பற்றி நமக்கு தெரியலையோ அது மாதிரி இந்த மாதிரி பிரெயின் பற்றியும் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. பிஹேவியர் கண்ட்ரோல் அதில் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் ஸ்பைன் ஒரு மோட்டர் ஸ்கில்ஸில் ஏதோ ஒரு இது பண்ணலான்னு சொல்கிறீங்க, பிஹேவியர் கண்ட்ரோல் பிஹேவியரையும் பண்ணலாம். சில இப்போ நம்ம இந்த ஆல்கஹாலிக்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, மேபி அந்த சிப் வச்சுட்டோ, முன்னாடிலாம் சர்ஜரி இருக்கும், அந்த ஏரியாவே கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தட் அவன் வந்து எந்த கிரேவிங்கும் இருக்காது, மந்தமாயிடும், பாட்டில் பார்த்தா கூட எதுவும் வராது. அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த அதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் லீஷன்ஸ் நல்லா தான் இருக்குமே தவிர அவன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக செயல்பட முடியாது. பட் மேபி இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நியூரான் மட்டும் அவர் கிரேவிங் வரும்போது மட்டும் அது கரண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்சஸ் வரும், ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம்.
எதுவுமே முடியாதுன்றது இல்லை, அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள். இப்போ செல்ஃபோன் வந்து இப்போ நம்ம வெளியே வச்சுருக்கோம், ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாளில் உள்ளே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடி மாட்டி விட்ருவாங்க, பல்லில் ஸ்பீக்கர் வச்சுருவாங்க. டாக்டர், அதில் நீங்கள் இப்போ இந்த எலக்ட்ரிக் மூவ்மெண்ட், அந்த ஒரு நியூரான்ஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு நான் காமன் மேனாக கேட்குறேன். அது திடீர்னு இந்த எலக்ட்ரிசிட்டி அதிகமாகச்சுன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மாறுது, சட்டனாக அந்த இதாகும், ஆனால் குறைஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்குதா? அது என்ன மாதிரி வியாதி? அந்த மனிதர்களை எப்படி குணப்படுத்துறது? அது எக்ஸாக்ட்லி அந்த அதிர்வுகள் அதிகமாகிறது தான் நம்ம ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம். வலிப்பு நோய். ஓகே ஓகே. இப்போது பிரெயினில் ஒரு சீரான ஒரு அதிர்வுகள் போயிட்டுருக்கும், ஓகே, ஒரு ஆல்ஃபா வேவ்ஸ்ன்னு இருக்கும், அது இஇஜி மூலமாக நம்ம பார்ப்போம். இந்த ஃபிட்ஸ் வர்ற தன்மை இருக்கவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேஜில் உந்துதல் ஏற்பட்டு இந்த சீராக வர்றது கோர்வையாக வராமல் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் வார்ம்ஸ் வரும். அது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதிகமாகி ரொம்ப ஹேப்பதோட வரும், அது ஃபிட்ஸாக வெளிப்படும். கை கால் வெட்டுறதுன்னு சொல்லுவோம், வலிப்பு நோய், கால் கை வலிப்பு, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான். அது அந்த மாதிரி வரும். அது வந்து நம்ம எபிலப்சின்னு சொல்லுவோம். அந்த எபிலப்சி வந்து அந்த பிரெயினோட செயல்பாடுகள் கோர்வையாக இல்லாமல் மாறி மாறி வர்றதுனால, இப்போ சுவிட்ச் போட்டால் தான் ஃபேன் போடுவோம், சுவிட்ச் போடாமலே ஃபேன் ஓடிச்சுன்னா அந்த அதிர்வுகள் தானாக வருது. அந்த மாதிரி காமன் மேன் புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரிசிட்டி இதில் வேறு எதுவும் இருக்குது? அதாவது வலிப்பு வர்றதை தவிர அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு எதுவும் மாற்றம் இருக்காது? வலிப்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்படி தான் கை கால் தான் இழுக்கணும்னு கிடையாது, வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் அப்படி முடிச்சுட்டு அப்படி வந்துடுவாங்க. சில பேர் அப்படியே வேறு எங்கே போகிறோம்னு எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க, திரும்ப வருவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபிட்ஸ்னே அவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எங்கர் ஸ்டேஜுக்கு கேட்டேன். இப்போ வயதானவங்களுக்கு என்னது, வயதாக மூளையுடைய செல்கள் வந்து தன்னுடைய பலத்தை இழக்குமா, செல்கள் இறந்து போகிறது, நியூரான்ஸ் இறந்து போகிறது, லாஸ் ஆகிறது, இதில் எந்த வயதில் ஆரம்பிக்குது டாக்டர் உங்களுக்கு? குறிப்பாக அல்சைமர் இல்லை, நம்ம பிறந்த உடனே செல்ஸ் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். பிறப்புலேருந்தே செல்ஸ் நிறைய செல்ஸ் தேவையில்லை, கனெக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும் கனெக்ஷன் எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ நல்லது. ஒரு பொருளை பார்த்தோன்னே நமக்கு வந்து 10 விதமான சிந்தனைகள் ஓடணும், ஓடிட்டுருக்கோம். நிறைய பார்வைகள். நம்ம ஒரு ரோஸ் பார்த்தோன்னே பழைய நினைவுகள் வரலாம், வேறு எங்கேயோ கார்டன் போன நினைவுகள், நிறைய ஓடிடலாம் சிந்தனைகள். அது எல்லாமே கனெக்ஷன்ஸ்னால தான். அந்த கனெக்ஷன்ஸ் ஏஜ் ஆக ஆக குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஒரு ஸ்டேஜில் ஒரு 60-70 இயர்ஸில் என்ன ஆகும்னா, இப்போது மெமரி ஏரியாவுக்கும் லாங்குவேஜ் ஏரியாவுக்கும் கனெக்ஷன்ஸ் குறைஞ்சிடும், கட்டாயம். ஸோ அவரோட பேர் என்னங்கிறதையும் மறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம இப்போ நம்ம செயல்படுத்தின ஒரு செய்கை அதுவுமே கொஞ்சம் நேரம் கழித்து மறந்துடும். இப்போ சாப்பிட்ருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பாடு யாரும் கொடுக்கலையே, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தெரிஞ்ச இடத்துலையே நம்ம எங்கே டேர்ன் பண்ணணும், ரைட்டா லெஃப்டா, கோயிலுக்கு எப்படி போகணும், அந்த மாதிரி வரும். அது வந்து டிமென்ஷியா. இதை டிமென்ஷியான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தமிழில் மறதி நோயின்னு சொல்லுவாங்க. மறதி மட்டும் இதோட இது கிடையாது, மெமரி மட்டும். டிமென்ஷியா ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் டிமென்ஷியா வந்து அல்சைமர்ஸ். நிறைய டிமென்ஷியாஸ் இருக்குது, வாஸ்குலர் டிமென்ஷியா, லீவ் பாடி டிமென்ஷியா, இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் அல்சைமர்ஸ் வந்து காமனஸ்ட். ஒரு 80% பீப்புள் அல்சைமர்ஸ் தான் இருக்குது. அது யூஸ்வலாக ஓல்ட் ஏஜில் தான் வரும், 60-70 இயர்ஸில் வரும். எங்கள் ஏஜ்லேயும் வரும். அது ஜெனட்டிக் காசஸ், அது தேவையில்லை. ஏன் முன்னாடி இல்லை இப்போ வருது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய நாட்கள் நம்ம ஏஜ் வந்து கூடிக்கிட்டே கூடுது கண்டிப்பாக. இப்போது முன்னாடியெல்லாம் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 50 வயசு தான். இண்டிபெண்டன்ஸ் அப்போ 35 வயசு தான். 40க்குள்ளே ஒன்று அவங்க போரில் இறந்துருவாங்க, இல்லை டிசீஸில் ஏதாவது வந்து இறந்துருவாங்க. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே 35 தான் இருக்கும். இப்போ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 75, 80, 90 வரைக்கும் இருக்காங்க. டெஃபினெட்லி அப்போது ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் நிறைய பார்க்கலாம். இது எல்லாமே டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சொல்லுவோம். அதாவது நியூரான்ஸ் வந்து தேஞ்சிக்கிட்டே வருது, தேய்மானம் ஏற்படுது. அந்த தேய்வு நார்மல் தான். அது அதிகமாகும்போது இந்த டிசீஸ் சரி செய்யக்கூடிய மருத்துவங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இதில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. பட் இன்னும் அந்த தீர்வுகள் வரல. கூடிய சீக்கிரம் வரும். இன்ஃபேக்ட் நரம்பியல் துறையில் தான் நிறைய, ஒன்று ஆன்காலஜி, கேன்சர் சம்மந்தமான ரிசர்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஹார்ட்லாம் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நியூராலஜியில் தான் நிறைய ரிசர்ச். அந்த ரிசர்ச்சஸ் பாருங்கள், அவங்களுக்கு உணவு சாப்பிட்டது மறக்குது, போகிற வழிகள் மறக்குது. ஆனால் பொதுவாக டாக்டர் இந்த நீச்சல், சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் வந்து எப்போதுமே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் மறந்து போகுமா? அது மறக்காது. அது வந்து பெர்மனெண்ட் மெமரி. ஓகே, அதில் போயிடும். நீங்கள் 50 வருஷம் கழித்து ஒரு சைக்கிள் தொட்டு திரும்ப ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது மறக்காது. அது மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி ஆனால் பேர்கள் மறக்கிறது, சொந்தங்களை மறந்து போகிறது, அது யாருன்னு ரெகக்னைஸ் சொந்தங்கள் வந்து பழைய சொந்தங்கள் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் ஞாபகம் இருக்கு. அவங்களுடைய கூட பிறந்தவங்க அந்த கூட ஞாபகம், அதுவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறந்துடும். நான் அந்த மாதிரி ஒய்ஃபையே மறந்துடுவாங்க. அதுவுமே மார்னிங் அது ஞாபகம் இருக்கும், ஈவினிங் ஆக அப்படியே மறந்துடுவாங்க. நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு ஸ்டேஜில். அப்புறம் எல்லாமே மறந்துடுவாங்க. ஒரு குழந்தை மாதிரி. சைக்கிள் ஓட்டுறது ஞாபகம் இருக்கும், ஆனால் மனைவி மறந்துடும். இல்லை, அந்த ஸ்டேஜில் சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது அவங்களால. மனைவி மடக்கிற ஸ்டேஜில் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. அந்த ஸ்டேஜில் எல்லாமே இதாக இல்லையா? இன்டெலெக்சுவல், அதாவது அந்த அறிவுத்திறன் குறைவா, அது வந்து செயல்பாடு பேசிக்கலாக ரிவர்ஸ் ஏஜிங். குழந்தை ஆகிட்டாங்க. ஒரு ப்ரொஃபஸர் குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுக்கு வாயில் வச்சுப்பாங்க, அங்கேயே மோஷன் போவாங்க. எங்கே தான் போகணுன்னு கிடையாது, பாத்ரூம் அங்கேயே போயிடுவாங்க. அதே யூரின் அங்கேயே போயிடுவாங்க. அதே மாதிரி ஆகிடும். எக்ஸாக்ட்லி லைக் ரிவர்ஸ் ஏஜ். குழந்தை தான், பெரிய குழந்தை தான். அந்த ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு பாடத்தில் நிபுணத்துவமாக இருக்கார், ஒரு நோபல் பிரைஸே வாங்கியிருக்கலாம். ஆமாம், ஆனாலும் டிமென்ஷியா வந்ததுன்னா குழந்தை தான். அவ்வளோதான். அதுக்கு வயசு தான் காரணமாக இருக்கும், இல்லை யங் ஸ்டேஜ்லேயே வந்துடும்? வயசு தான். வயசு ப்ளஸ் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மல்டிப்ளை பண்ணும், சீக்கிரம் வர வைக்கும். ரத்த ஓட்டத்தை குறைக்கும் பிரெயினுக்கு பொறுத்து. ஸோ தண்ணி பாயலைன்னா மரம் பட்டு போகிற மாதிரி அந்த நர்வ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போயிடும், குறைஞ்சிடும். ஸோ ஒருத்தருக்கு நார்மலாக நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கு 80-90 வயசில் வரக்கூடியது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேயே வந்துடும். சீக்கிரமாகவே அது வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. மேபி வி கேன் டிலே. நல்ல லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டா டிலே பண்ணலாம். நல்லா ரீட் பண்ணுறோம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம், மக்களோட பேசுகிறோம். சோஷியலி ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம், ஃபோன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஸ்மோக்கிங் பண்ணுறோம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு மாத்திரைகள்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் இந்த இது மாதிரி. ஏன்னா நான் பேர் சொல்ல விரும்பலை, சில பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் கிரேட் லீடர்ஸ் அவங்களுக்குலாம் 90 வரைக்குமே கூட அந்த ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய பப்ளிக் அந்த கான்டாக்ட் அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அது அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி தான் சொல்லணும் இல்லையா? அவரோட ஜீன் நல்லா இருக்குது. அதான். ஏன்னா அது வரைக்கும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏங்காமல் செயல் இழக்கிறதுங்கிறது நீங்கள் சொல்கிறது 60-70 வரும். நானே அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்படியா? ஓகே. பயங்கர ஷார்ப்பாக இருப்பேன், ரொம்ப ஷார்ப். இப்போது ஞாபகப்படுத்துவாங்க, ரீகுலேட் பண்ணி சொல்லுவாங்க, கம்பாரிஷன். ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இருக்கீங்க இல்லையா? அவங்க இல்லை, மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே. எப்போ அவங்களோட இது ஆகும்னா, இப்போ நிறைய பேர் நல்ல ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, 10 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு 60 வயசில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஹாபீஸ் இருக்காது. அவங்க இந்த 10 பேர் தான் அவங்க மேய்ச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க தவிர வெளி உலகத்தை அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த வேர்ல்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அப்படியே முடக்கிப்பாங்க. அப்படி முடங்கும்போது செல்ஸோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கனெக்ஷன்ஸும் கட் ஆகிடும். அப்போ ரேப்பிடாக அவங்க டிமென்ஷியாவுக்கு வந்துடும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்தார் சார், அதுக்கப்புறம் எப்படி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த ராணுவ பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க ராணுவ நீங்கள் நல்ல ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச், எதுக்கும் லாயக்கு இல்லாமல் அந்த மாதிரி இல்லையா, எந்த எதுக்குமே அவங்களுக்கு உபயோகம் அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும், சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணணும், வெளியே போகணும். இப்போ ப்ராப்ளி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கேம்ஸோ வாட் எவர், அந்த மாதிரி ரெக்ரியேஷன் உங்களுக்கு வாக்கிங் எதாவது பண்ணுறாங்க. அந்த ஒரு ரொம்ப முக்கியமாக நான் எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறது, சிந்தனை எங்கே உருவாகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி. ஈவன் ஒரு சாமானியர் புரிகிற மாதிரி எழுத்தாளர் சுஜாதா கூட அந்த இடம் மட்டும் அவர் சொல்லுவார். நியூரான்ஸ் ஓடுது, மின்னூட்டம் இருக்குது, எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் சிந்தனை எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத இது பண்ணல. ஏஐ வந்து இதில் ஒரு அடுத்த ஸ்டெப்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்கிறது கான்ஷியஸ்னஸ். எஸ், கான்ஷியஸ்னஸ். இன்னைக்கு வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி ஒரு
பிரெயின் செயல்படுது. ஆனால் கான்ஷியஸ் எங்கேருந்து வருது? கான்ஷியஸ்னால் ஒருத்தர் கான்ஷியஸ்னு எப்போ சொல்லுவோன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அது தெரியலனா கோமா. கோமா ஸ்டேஜ். அது தெரியாத பட்சத்தில் அது கோமா. அந்த கோமா பேஷண்ட் வந்து 99% திரும்ப கான்ஷியஸ் வராது. 1% வரும். அது ஏன் போச்சுன்றது ஃபஸ்ட்டு தெரியாது, ஏன் வருதுன்றதும் யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி. கான்ஷியஸ்னஸ் எங்கள் பிரெயினில் தான் இருக்குது. அந்த இதை எது கொடுக்குது, எந்த இடம் எங்கேருந்து வருது? ஏன்னா குழந்தைகள் தான் வருது. ஒரு ஓமும் ஸ்பெர்மும் சேருது, ஒரு செல் 2 செல்லாக மாறுது, 4 செல்லாக வருது, அப்படியே வந்துட்டு பிரெயின் உருவாகுது. எந்த கட்டத்தில் கான்ஷியஸ் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கான்ஷியஸ் அந்த இது இல்லை. பிரெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பொதுவாக இது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியா எனக்கு தெரியல. அதாவது பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல இந்த பிலீவிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மைண்ட் பிலீவ் பண்ணுறதில்ல. எனக்கு அஸ்ட்ராலஜி நான் நம்புகிறேன், கடவுளை நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த பிலீவிங் சிஸ்டம் வந்து எதுவும் எந்த இது இடத்துல மூளையை கட்டுப்படுத்துதுன்னு எங்களுக்கு எனக்கு பிலீவ் சிஸ்டம். அதாவது ஹியூமன் பிரெயின் வந்து இமேஜின் பண்ணும். எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி ஆஃப் இமேஜினேஷன். ஒரு நாய்க்கோ பூனைக்கோ கிடையாது. நாய் வந்து நீங்கள் பிஸ்கட் போட்டிங்கன்னா அது உங்களை மாஸ்டர்னு எடுத்துக்கும். மேபி அதுதான் கடவுளாக இருக்கும். பட் ஹியூமன்ஸ்க்கு வந்து இமேஜினேஷன் அதிகம். இல்லாததை கூட இமேஜின் பண்ண முடியும் பிரெயின். இது நடந்துடும். திடீர்னு ஆதி மனிதன் தீப்பொறியை பார்த்தோன்னே அதுதான் கடவுள்னு நினச்சிருக்கோம். ஏன்னா அதை விட பெருசாக அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து அவங்க பிரெயினில் பேசிக்காகவே ஒரு இருக்கும். அதுக்கு வந்து டெம்பரல் லோப்னு ஒரு லோப் இருக்குது. அங்கே தான் லாங்குவேஜ் ஏரியாவும் இருக்குது. அந்த கடவுள் நம்பிக்கையும் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. மறுப்பும் அதில் தான் வரும். கடவுள் மறுப்பு எல்லாமே பிலீஃப் தானே. இல்லைன்னு பிலீவ் பண்ணுறீங்க, இன்னொருத்தர் இருக்குன்னு பிலீவ் பண்ணுறாங்க. பிலீஃப் சிஸ்டம் அங்கே தான் இருக்குது. ஆனால் இதனால் வந்து எங்கேயோ இருக்கிற பூமியை சுற்றிட்டு இருக்கிற கோள்கள் வந்து அதனுடைய கதிர்வீச்சும் அதனுடைய ரேடியேஷனும் வந்து நம்ம பிரெயினை பாதிக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? அப்படி அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க பிளானட். இப்போ நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். இப்போ சூரியன் வந்து இருக்கார், எர்த் அங்கே இருக்குது. எர்த்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கூட பொசுங்கியிருப்போம், கொஞ்சம் பின்னாடி இருந்தால் கூட ரொம்ப குளிராக இதாக இருக்கும். இது டெஃபினட்டாக பிளானட்ஸ் அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனில் எர்த்து இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் உயிரோட இருக்கோம். அதே சமயத்தில் மூன் சுற்றிட்டு இருக்கு. மூன் அங்கே இல்லை, ஜூபிட்டர் அங்கே இருக்குது. ஜூபிட்டர் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டியார்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, காஸ்மிக் ரேடியேஷன். இந்த இன்னும் தமிழில் வால் நட்சத்திரம்னு வரும். அது நிறைய பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டே எர்த்தில் மட்டும் விழாது அவ்வளோவா. மூன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஜூபிட்டர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக ஹியூமன்ஸை வந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான். பட் வெதர் அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸை பாதிக்குமான்றது சயின்ஸுக்கு தெரியாது. சயின்ஸ் தெரியாத வரைக்கும் அது அஸ்ட்ராலஜி தான். அது வரைக்கும் இது அஸ்ட்ரானமி. பிரெயின் வந்து எதையாவது ஒன்று பிலீவ் பண்ணணும். பிலீவிங் இருந்தால் தான் வந்து நம்ம டெய்லி செயல்பட முடியும். உங்களுக்கு எந்த பிலீஃபும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அனிமல் தான். நீங்கள் ஏதாவது ஒன்று பிலீவ் பண்ணணும். ஏதாவது ஒரு ஐடியாலஜி, கம்யூனிசமாக இருக்கட்டும், என்ன ஒரு பிலீஃப் இருக்கணும். பிலீஃப் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு நீங்கள் சாப்பிடணுன்றதுக்கு அது பிலீஃப் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு போக முடியும். பிலீஃபே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வேஸ்ட்டாக நான் உட்காந்துருக்கேன் வீட்டிலே. நீங்கள் கல்யாணத்துக்கு மேலே பிலீஃப் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஏன் கல்யாணம் பண்ண போகிறீங்க. குழந்தை மேலே பிலீஃப் இருந்தால் தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும், இல்லைன்னா ஏன் குழந்தை பெற்று. ஏதாவது ஒரு பிலீஃப் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரெயினுக்கு அது தேவை, இல்லைன்னா அது வந்து செயல்படாது. பிறவி குணம்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிப்பீட்டடாக ஏமாறுறது அல்லது ரிப்பீட்டட் இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு போலீஸ் ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த அந்த ஒரு குற்றங்களை புரிகிறதுல அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு இன்பம் கிடைக்கிது அப்படிங்கிற லெவலில் அந்த டோபமைன் பேஸ்ட் தான். அவங்க லிம்பிக் சிஸ்டம் வந்து அந்த நியோ கார்டெக்ஸ் வந்து கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. நாம கூட நினச்சா யூரின் பாஸ் பண்ணலாம், இங்கேயே பண்ணுறது இல்லை. அந்த டிசிப்ளின் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து அந்த சிஸ்டம் அந்த ஃப்ராண்டல் பிரெயின் சொல்லுவோம். அது வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு இவ்வளோ பெரிய பிரெயின் கிடையாது. அதுதான் வந்து அதுக்கு வேறு வேலையே கிடையாது. அதோட மெயின் வேலையை வந்து செய்யாதன்னு சொல்கிறது.
அந்த பிரெயின் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ரைட். அதுதான் அந்த கண்ட்ரோல் நீங்கள் சிஸ்டம் தான். அவன் வந்து எனக்கு செல்ஃபோன் கொடுக்கல, குத்து செல்ஃபோன் வாங்கிக்கோ. ஓகே. பண்ணுற அந்த அந்த ஏதோ ஒன்று பண்ணி அதை எடுத்து என்ன இருக்குது, அனிமல் தானே. ரைட் ரைட். அதுக்கு இப்போ நீங்கள் இப்போ சைக்காலஜிஸ்ட் அந்த இவங்கெல்லாம் ஒரு இது கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இப்போது அது ஏதாவது நடக்குது அந்த ஃபண்டர்ஸ்க்கு, போலீஸ் அந்த மாதிரிலாம் முயற்சி எடுக்கிறாங்க. இதை பிரெயின் மூளை ரீதியாகவே ஒரு தீவிரவாதியை எடுத்தீங்க அப்படின்னா பிரெயினில் சில விஷயங்களை பண்ணாலே அவன் அடுத்து வந்து இந்த தீவிரவாதத்துக்குள்ளே போக மாட்டான் அப்படின்னு பண்ணலாம். பயாலஜிக்கல் தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஓகே. நியூரோ சைக்கலாஜிக்கல் இது. ஓகே. அது டைம் எடுக்கும், உட்காந்து நிறைய செஷன்ஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்க பேஷண்ட்டும். அவங்க முதல்ல முடிவு எடுக்கணும் நம்ம திருந்தணும்னு. ஓகே ஓகே. ஒன்ஸ் அந்த மாதிரி ஈவன் ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் கூட வெளியே வராங்க. ஓகே ஓகே. அவங்க முதல்ல அவங்க வில் பவர் இருக்கணும், அவங்க முதல்ல முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த தெரப்பி ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டாக ஆல்கஹாலை விடுறதுக்கும் கவுன்சிலிங் பண்ணி டெஃபினட்டாக சரி இருக்கும். இது வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா? அதாவது இவங்களை கவுன்சிலிங் கொடுத்தோ, கவுன்சிலிங் குரூப் தெரப்பிலாம் சொல்லுவோம். ஓகே. இப்போ ஸ்மோக்கர்ஸே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குலாம் என்ன அவங்களுக்கு பண்ணிச்சு, எதனால் விட முடியல, அந்த அவங்களே குரூப் தெரப்பி பண்ணிக்கிட்டால் கூட அவங்களுக்கு அந்த இதுகள் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, குரூப்ஸ்லாம் இருக்குது. டோபமைன் டாக்டர் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால சொல்கிறேன், அன்பில் அதிகமாக சுரக்குதா காதலில் சுரக்குமா? டோபமைன் வந்து எப்போல்லாம் நமக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் சுரக்கும். ஓகே. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அந்த காதல் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற உணர்வு இல்லை, அது வந்து ஒரு இப்போ காதலே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே. ஒரு ஸ்டேஜில் டோபமைன் அப்படிலாம் மெதந்து ஸ்டாப் ஆகும். ஓகே. அப்போ வந்து குறைஞ்சிரும். ஓகே. அந்த கவிஞர்களுக்கு அப்நார்மல் அந்த கற்பனைகள்லாம் வருது இல்லையா? இல்லை அவங்க இமேஜினேஷன், அவங்க எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன்ஸ். ஓகே ஓகே. அதில் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ரொம்ப புகழ்பெற்றவங்களாம் அவங்க ட்ரக் அடிக்டாகவே இருந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தத்தில் ஆரம்பித்து கண்ணதாசன் இவங்க எல்லாத்துக்குமே பாரதியாரில் ஆரம்பித்து அவங்கள டிஃபைன் பண்ணுறக்கான சொல்ல அவங்க நாமத்துக்கு மாறி பேருந்து போனாங்க. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கவிதை எழுதலை ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பிரெயின் நம்மளால் எழுத முடியாதுன்னு இனிபிட் பண்ணிட்டு என்கேஜ் வித் சொல் என்கேஜ் கிடையாது. ஓகே. நீங்கள் எழுத நினச்சா கூட ஒரு நம்ம என்னடா எழுத போகிறோன்னு ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் சொல்லி அதனால் எழுத மாட்டோம். அந்த இன்ஹிபிஷன் போயிடும். ஓகே. அவங்களுக்கு ஆல்ரெடி எழுதுகிற திறன் இருக்கும், அந்த இன்ஹிபிஷன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நல்லா எழுத. அந்த இன்ஹிபிஷன் குறைக்கிறது ட்ரக்ஸ். ரைட் ரைட். அதுதான். ஸோ அவங்கள உருவாக்க முடியாது, அவங்கள அதுக்காக ட்ரக் அடிக்கணும்னு சொல்லலை. இல்லை, புரியுது அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அப்படி ஒரு நம்ம நேச்சுரலாகவே அந்த இன்ஹிபிஷன் குறைக்க சொல்கிறாங்க, ரெகக்னிஷன் எடுத்துக்க முடியாது. அது ட்ரக் எடுத்தால் நமக்கு கவிதை இதாகும் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள அப்படி தான் கவிஞர்லாம் இருக்குது. நிறைய கவிஞர்கள் சும்மாவே ஆமாம் எதுவும் டிஸ்டில் வாட்டர் அதை பார்த்துருக்கேன். டிஸ்டிலரி வாட்டர் குடிச்சிட்டு எழுதுறவங்களும் இருக்காங்க. தமிழ் கடல்னு சொல்கிற நெல்லைக்கண்ணன் மாதிரி தையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குறேன், நிறைய பேசுவாங்க. அந்த இன்ஹிபிஷன் இருக்காது. அது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிஃபர்னேட் பிரிக்கிறது, அவங்க கவிஞர்களாகவும் கற்பனையிலேயே உழவிட்டு இருக்குமாறும் நார்மல் லைஃபுக்கு வர மாட்டாங்க, இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிடுவாங்க. டாக்டர், இந்த நேர்காணலுடைய ஒரு இறுதி பகுதிக்கும் உங்களுடைய நேரம் கருதி திறமை, டேலண்ட், ஸ்கில், ஒரு திறமையை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கலாம் ஸ்கில்லாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கா, இல்லை அப்படி பண்ணணுன்னா ஒருத்தர் அப்படி மாற்ற முடியுமா? நம்ம இப்போது நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற திங்ஸ் தான் நம்மளோட ஸ்கில்லாக மாறும். ஒன்று இப்போ நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஸ்கில். அப்புறம் கண்ணை மூடிட்டு கூட பண்ணிடுறோம். திறமைசாலின்னு சொல்கிறோம். திறமைசாலி வந்து பிறக்கிறதுலாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யாரோ டெஃபினட்டாக ஜீனியஸ் கூட ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தவறுகள்லேருந்து பாடம் கற்று அப்படி அவங்க பாடம் கற்றுக்கிற தன்மை ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட் ரைட். அவ்வளோதான் தவிர அவங்க ஒர்க் பண்ணாமலாம் இல்லை, சும்மா நேச்சுரலாக அவன் ஜீனியஸ் ஆகிறது. டெஃபினெட்லி அதுக்கு பிஹைண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கை யாரும் பார்க்குறது இல்லை. எல்லாருமே அந்த வெளியே ரிசல்ட் தான் பார்க்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருந்த பேஸ் ஒர்க்கை வந்து பார்க்குறதில்ல. டெஃபினட்டாக இப்போ வந்து ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னால ஒருத்தருடைய இதுகள் மாறி இருக்கும், பயாலஜிக்கல் இதெல்லாம் மாறி அவர் கொஞ்சம் நேரத்துக்கு மாறும். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை அவங்களுடைய இயல்பு தான் வேலை செய்யும். இப்போ ஒருத்தர் கேட்டோன்னா இன்னைக்கு போய் நான் பண்ணணும்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான். நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோண்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே தூங்கிடுவாங்க.
அந்த மாதிரி அந்த ரெசல்யூஷன்ஸ் மாதிரி தான். ஒரு ஃபைனல் கொஸ்டின் டாக்டர், செக்ஸ் வந்து ஒருத்தருக்கு பிரெயினில் ஒரு அந்த மூளை நல்ல புத்துணர்ச்சி வரும், நீங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடிய நோய்கள் கூட குறைஞ்சிரும், வழக்கறிஞர்கிட்ட போகிற வழக்குகள் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு அந்த முழுமையான இது இன்னமும் யாரும் அந்த அது நேச்சுரல் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, இருந்தாலும் அது அப்படியே ஒரு மூளைக்கு அப்படி ஒரு இது கொடுக்குதா? தியானம், செக்ஸ் எதில் வந்து அதிகமான அந்த புத்துணர்ச்சி வந்து? தியானம், செக்ஸ் ஏரியாலாம் ஒரு ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி ரெண்டுமே மூளையில் டெம்பரல் லோபில் தான் இருக்குது, லிம்பிக் சிஸ்டம் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. இது எல்லாமே வந்து மனிதனோட பேசிக் இன்ஸ்டிங்ஸ். அடிப்படை நம்மளோட மேலே ஒருத்தர் இருக்காருன்றது நம்புறதும், இந்த பேசிக் இன்ஸ்டிங் செக்ஸ் எல்லாம் வந்து பேசிக் இன்ஸ்டிங், அதெல்லாம் ஈவன் அனிமல்ஸுக்கும் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலை, இந்த பேசிக் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணலைன்னா ஏதோ ஒரு குறைபாடு பெருமூளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செயல்திறன் குறையும். ஸோ டெஃபினெட்லி ஒரு பிரேக் வேணுன்றது ஒரு இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்கள் ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்சியல் கொஷின்ஸ். நம்ம ஏன் இருக்கோம், ஏன் வாழ்கிறோன்றது பிரெயினுக்கு வந்து தோணும், கொஞ்சம் டைம் அப்பப்போ தோணும் பிரெயினுக்கு, எதுக்குடா நம்ம இருக்கோம், இந்த எதுக்காக இந்த இடத்துல வந்தோம், இதெல்லாம் வந்து ஞானிகள் யோசிக்கிற கேள்வி. நமக்கு அடுத்த நாள் எங்கடா சோறு வரும்ன்றது அது உண்மை. அது அன்றாட விளைவுகளில் இருக்கிற பேசிக் நெசசிட்டிஸ்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் திங்க் பண்ணலாம். அடுத்த லெவல் போகலாம். தியானம் பண்ண காசு வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, ஏர் கண்டிஷன் வந்துருச்சு, இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்ததுக்கு இது பண்ணலாம். கரெக்டாக கரெக்டாக. இந்த ஹெட் இன்ஜுரிஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஹெட் இன்ஜுரிஸில் வரக்கூடாது, யாருக்கும் ஹெட் இன்ஜுரிஸ் வரக்கூடாது. மெயினாக ஹெல்மெட் போடுறதுல இதில் நிறைய காப்பாற்றப்படுறதுன்னு சொல்லுவாங்க. ஹெட் இன்ஜுரிஸில் சிவியர் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அது பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த ஹெல்மெட் எல்லாருமே கண்டிப்பாக டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக போடணும், முடிஞ்சால் பின்னாடி உட்காந்துருக்கணும் போடணும். ஏன்னா பிரெயின் வந்து இம்பார்ட்டண்ட். அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது டாக்டர். சம்மாவோ நம்ம முடிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பிரெயினுக்கு கொடுக்குறது இல்லை. ஓகே, முடி கொட்டிடும் நினைக்கிறாங்க சில பேர் இருக்கிறது. அது ஒரு அன்கம்ஃபர்டபுள். முடி கொட்டினா திரும்ப வச்சுக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் எப்படியும் முடி கொட்ட தான் போகுது எல்லாருக்கும், பிரெயின் திரும்ப வராது. நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் 16-17 வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து நச்சரித்து பைக் வாங்குறாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இப்படின்னு ஓட்டிகிட்டு பயங்கரமாக இருக்குது, அது சவுண்டெலாம் கொடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஏஜில் அவங்களுக்கு கிக்கு கொடுக்குது, ஒரு டோபமைன் வருது, அது வரும் நேச்சுரலாக, அந்த ஹார்மோன் கிக்கப் பண்ணும். ஓகே தான், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நிதானமாக ஓட்டுங்க. ஏன் அப்படின்னா பிரெயினோட ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு செயல் இருக்குது. சொன்னதில்லை, அவர் நல்லா நடக்கிறாரு பேசுகிறான்றதுக்காக அவரோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னா கிடையாது. நடைப்பயணம் மாதிரி தான், ஒருத்தர் பேசுவார், வாங்கன்னுவார், அதுக்கு மேலே பேச தெரியாது, ஏன்னா பிரெயின் இன்ஜுரி ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி வந்து சிவியர் டைப் இருக்கலாம், மாடரேட் டைப். என்ன டைப்ஸ் நிறைய சிவியாரிட்டி நம்ம கிரேடிங் பண்ணுவோம். என்னவாக இருந்தாலும் பிரெயின் இன்ஜுரி தான். அவர் பழைய மாதிரி இருக்க மாட்டார். இப்போ ஃப்ரெண்ட் பிரெயினில் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற செயல்கள்லாம் நல்லா இருக்கும், ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சுருப்பார், அந்த இன்ஹிபிஷன் போயிடும், சும்மா கிண்டல் பண்ணுறது இது பண்ணுறது அந்த இதெல்லாம் வராது, அவரோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு மிக சிவியராக ஏற்படுறது மூளைத்தண்டில் ஏற்படுது. மூளைத்தண்டு வந்து இட் இஸ் லைக் ஹைவே மாதிரி, பிரெயினில் இருந்த எல்லா நர்வ்ஸுமே அங்கே தான் வந்து கீழே இறங்குது, மூளைத்தண்டில் தான். அங்கே தான் பேசிக் சென்டர்ஸ்லாம் இருக்குது, மூச்சு விடுற சென்டர், ஹார்ட் சென்டர், கான்ஷியஸ்னஸ் கூட அங்கேருந்து தான் வருது. கான்ஷியஸ்னும் அங்கே தான் இருக்குது, பட் இது எக்ஸாக்ட் எந்த ஏரியான்னு தெரியாது, பட் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே இன்ஜுரி ஆகும்போது கோமா அந்த ஸ்டேஜ் போயிடுறாங்க. அது கோமாக்கும் மேலே போச்சுன்னா பிரெயின் டெட், அந்த மூளை சாவுன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த ஆர்கன் ஹார்வெஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ். ஸோ மேஜர் ஆர்கன் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ ஒரு விதத்தில் அவங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. என்னதுன்னா விழுந்து அவங்க மண்டையை உடைச்சி உறுப்புகளை தானம் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாகவே டாக்டர் அந்த டெத் அப்படிங்கிறதே மூளை சத்தாக தான், அந்த இறந்ததா கொண்டு வருவாங்க. ஆமாம், பிரெயின் டெத் ஆச்சு ஆனால் டெத்து தான், டெத்து தான். ஆனால் இப்போ இறந்து ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கப்புறம் 3 மணி நேரம் மூளை வேலை செய்யும், மூளை இயங்கிட்டு. பிரெயின் டெத் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் வரைக்கும் மற்ற ஆர்கன்ஸ்லாம் செயல்படும். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும்.
கடைசியாக தான் பிரெயின் தான் அந்த பிரெயின் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ் படிப்படியாக ஷட் டவுன். இப்போ ரொம்ப முக்கியமாக சவாலாக இருக்கிறது வந்து இளைஞர்களுக்கு ஒரு போதைப்பொருளோட பேர் அது வந்து ஆக்சுவலாக மருத்துவத்துன்னு நினைக்கிறேன். கஞ்சாங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கிற ஒரு மருந்துகளில் ஒன்று. அதனோட அடிக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டே இப்போ தானே இருக்குது. அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு தெரியாமல் இதை எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் விடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுலேருந்து விடுபட முடியுமா? ஒரு மருத்துவ சிகிச்சையினால் விடுபட முடியுமா? அப்படி இருந்துச்சுன்னா இது நாட்டுக்கே பெரிய பயனாக இருக்கும். இல்லை, இதுவும் ஒரு ஆல்கஹால் மாதிரி ஒரு அடிக்ஷன் தான். இப்போ கேமிங், ரம்மி இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ்லாம் ஆடிட்டே இருக்காங்க, அதுவும் அடிக்ஷன் தான். ஓகே, நீங்கள் அது கஞ்சா கொடுக்குற கிக் அதுவும் கொடுக்கும். இந்த கேம்ஸ் வின் பண்ணுறது கஞ்சா மட்டும்தான் போதைப் பொருள். இதுவும் விரும்பி அதிகமாக ஈடுபடுற எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் உங்களை சொசைட்டிலேருந்து வெளியே கொண்டு வருதோ, டிஸ்கனெக்ட் பண்ணுதோ, ஃபேமிலியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுதோ, உங்கள் டெய்லி செயல்பாடுகளை டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதெல்லாம் போதை தான். ஒரு நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், நல்ல மார்க் வாங்கக்கூடிய பையன் மொபைல் அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவனோட லைஃப் ஸ்பாயில் தான். இதே மாதிரி தான் கஞ்சாவும் அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் தே கேன் கம் அவுட் ஆல்சோ. அது பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் பயாலஜிக்கலாகவே சில ட்ரீட்மெண்ட், மற்ற ஹார்ட் கோர் ட்ரக்ஸ்லாம் இருக்குது, கொக்கைன், அதுலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். வரலாம் அதுவும், பட் இதுலேருந்து வரலாம், கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். அந்த இந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் செயற்கையாக இவங்க ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது தானே. ஹெப்டமைன் எல்லாமே சொல்கிறாங்க, சில இயற்கையாக கிடைக்கும், இவங்க சில காம்பினேஷன் அந்த ஃபெர்மெண்டேஷன் போட்டு இவங்க உருவாக்குறது கிறிஸ்டல்ஸ் அந்த இதில் வருது இல்லையா. டாக்டர், உங்கள் கிளினிக்கில் இந்த ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் இந்த மாதிரி இதில் இருக்கவங்களாம் எங்கள் கிளினிக்கில் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சிறப்பு அம்சங்கள் கிளினிக்கோட. கோர்ஸ் எல்லாமே இந்த மூளை சம்மந்தமாக நோய், ஸ்ட்ரோக், வாதம் சொல்கிறோம், அது மெயினாக பார்க்குறோம் நம்ம. அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தலைவலின்னு வராங்க, அதுவும் நாங்கள் தான் பார்க்குறோம். ரெண்டாவது வலிப்பு நோய், மூணாவது பார்க்கின்சன்ஸ், இந்த டோபமைன் கம்மியாகிறதுனால வருது. நாலாவது வந்து இந்த மசில் டிசீசஸ், நரம்புகள், டயபெட்டிக் நியூரோபதி இப்போ காமன் ஆகிடுச்சு, அதையும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இதை தவிர முதுகு தண்டில் டிஸ்க் ப்ராப்ளம், கழுத்தில் டிஸ்க் ப்ராப்ளம், முதுகு தண்டு, மூளைத்தண்டு இதில் செயல்பாடுகள் குறைவு, விஷன் ப்ராப்ளம், அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நிறைய இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது தவறுதெல்லாம் நம்ம மூளையோ நரம்புகளையோ பாதிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம போலீஸ் ஃபோர்ஸே நம்ம எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி நோய்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம டீல் பண்ணுறோம். ஓகே, அது எல்லாமே இதில் வந்து நம்மளுடைய இது எல்லாமே நியூராலஜி இதில் வரும். இந்த சம்பந்தமான இதுகள்லாம் இங்கே சிறப்பு சிகிச்சைகள் இருக்குது, நிச்சயமாக குணப்படுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. டாக்டர் சார், நான் கேட்ட நிறைய இதுகளுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இப்போ தான் ஆக்சுவலாக வர நியூராலஜி, முன்னாடி நியூராலஜியில் வந்து B12 மட்டும் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, ஒரு ஈவன் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டே நியூராலஜி. இப்போ வந்து மெடிசின்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு, எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இதுக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய ஆயிடுச்சு, ஜெனட்டிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இம்யூனாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நிறைய வந்துருச்சு. முன்னாடி என்னென்னு தெரியாத நோய்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெஃபினட்டாக என்னென்னு தெரியும் போது நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸ் நிறைய. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த 23 இயர்ஸாக தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகும். இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய போயிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, டாக்டர் இதுக்கு நோய்க்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணால் போதுமா, இன்னும் ட்ரீட்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா அவ்வளோ ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ரைட், எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த இதில் வந்துடும். நிறைய சம்மந்தமான கேள்விகள் என்னுடைய கேள்விகளை கேட்டேன். அதாவது எனக்கு அந்த மருத்துவம் தெரியாது, சயின்ஸில் பெரிய நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் காமனாக மக்கள்கிட்ட என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்டு மிக அருமையாக சொன்னீங்க. முக்கியமாக தீவிரவாதியை கூட திருத்திடலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க, பயாலஜிக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படின்னு. நல்ல நிகழ்வு, இதெல்லாம் ஆராய்ச்சிகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொன்னது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களுடைய மிக அருமையான நேரங்கள், பொன்னான நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எங்களுக்காக ஒருக்கி எங்கள் சேனலுக்கு நீங்கள் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.